வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. சமீப காலத்தில் மெட்டாவர்ஸ், மல்டிவர்ஸ் பற்றி அதிக அளவில் பேசப்படுது. அதாவது நம்மளுடைய பிரபஞ்சத்தை மாதிரியே ஸ்பேஸில் பல பிரபஞ்சங்கள், பல உயிரினங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னையா? விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? வேதாத்திரியம் என்ன சொல்லுது? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மெட்டாவர்ஸ் என்பது உண்மையில் உள்ளது. தமிழில் அதை மெய் நிகர் உலகங்கள், விர்ச்சுவல் வேர்ல்டு, கற்பனை உலகம், புரியும்படி சொல்லணும்னா நிஜமான கற்பனை உலகம் என்பதே அதனுடைய அர்த்தம். அதாவது நம் கண் முன்னாடி இப்போ இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுவதே இது. உதாரணத்திற்கு, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே தாஜ்மஹால் போய் ஒவ்வொரு இடமாக கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே நேரடியாக போயிருந்தால் எப்படி பார்ப்பீர்களோ, எது ரொம்ப நன்றாக இருக்கோ அது பக்கத்தில் போய் பார்ப்பீர்களோ, அதே மாதிரி பார்ப்பது தான் இது. இதுக்குன்னு ஒரு சின்ன ஸ்பெஷல் கண்ணாடி அதை அணிந்து கொண்டு இணையதளத்தில் உள்ள மெட்டாவர்ஸ் மெட்டா பிளாட்ஃபார்ம் மைக்ரோசாஃப்ட் போய் உலகத்தில் இருக்கிற பல இடங்களுக்கு சென்று வரலாம். நேரில் பார்த்த அனுபவம் கிடைக்கும். ஆனால் உண்மையிலேயே போய் பார்த்தால் எந்த உணர்வு இருக்குமோ அந்த முழு உணர்வு இதில் கிடைப்பது கொஞ்சம் குறைவுதான். அடுத்த கேள்வி, மல்டிவர்ஸ், பல்லண்டம், பல வகை பிரபஞ்சங்கள் இருக்கிறதா? நம் பிரபஞ்சத்தைப் போல பல பிரபஞ்சங்கள் இருக்கிறதா என்றால் இப்போதைக்கு இது ஒரு அறிவியல் கோட்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இன்னும் நிரூபிக்கப்படாத யூகமே என்றாலும் ஒரு சில மறைமுக சான்றுகள் இருக்கலாம் என்று சொல்லுகிறது. அதாவது யூனிவர்ஸ் இன்ஃப்ளேஷன், பிரபஞ்சத்தின் ஆரம்ப விரிவடைதல், இன்ஃப்ளேஷன் தியரி என்று ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு. அந்த சான்றுகள் அடிப்படையில் பல பிரபஞ்சங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பது விஞ்ஞானிகளின் கருத்து. இரண்டாவதாக குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் இயற்பியல் தத்துவப்படி இதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றும் விளக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஸ்ட்ரிங் தியரி, சர கோட்பாடு அல்லது இலை கொள்கையும் பலவிதமான பிரபஞ்சம் இருக்கலாம் என்றும் சொல்லுகிறது. கணித ரீதியாக சாத்தியமாக தெரிந்தாலும் இன்னும் சோதனை மூலம் இது நிரூபிக்கப்படவில்லை என்பதே இப்போதைய நிலை. வேதாத்திரிய இறை தத்துவம், அதாவது தன்மாற்ற தத்துவங்களும் மேலே கூறிய விஞ்ஞான கோட்பாடுகளோடு ஒத்துப்போகிறதே ஒழிய முரண்படவில்லை. அதாவது சுத்தவெளி என்ற இறைநிலை நுண் அதிர்வின் காரணமாக கைனமேட்டிக் குய்வரிங் ஆக்ஷன் தொடர்ந்து இறைத்துகளாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இறைத்துகளின் தொகுப்பே விண் என்று சொல்லுகிறோம். விண்களின் இயக்க வேக வேறுபாடுகளே நாம் பார்த்து கொண்டிருக்கும் பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் உள்ள உயிருள்ள உயிரற்ற பொருட்கள். நுண்ணதிர்வு தொடர்ந்து இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருப்பதால் பிரபஞ்சம் விரிவடைகிறது என்பது மட்டுமல்ல, வேறு பல பிரபஞ்சங்களும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே விஞ்ஞானம், வேதாத்திரியம் இரண்டுமே பல பிரபஞ்சங்கள் இருக்கலாம் என்று புரிந்து கொள்ளலாம். இரண்டுமே நிரூபிக்கப்படாத கோட்பாடு மட்டுமே என்றுதான் இப்பொழுது சொல்ல வேண்டியது இருக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்திரிய பயணம் அதற்கே. வேதாத்திரியம் வாயேஜ், வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.